1902 உத்தரப்பிரதேசத்துல பிறந்த நீர் ஆரியா இவங்க சின்ன வயசுல இருந்தே தாய்நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நினைச்சு வளர ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே இவங்க வளர்ந்த அப்புறம் இந்தியாவோட முதல் பெண் சிப்பாயா சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட போய் சேர்றாங்க. என்னதான் நீர் ஆரியா சுதந்திரத்துக்காக போராடினாலும் இவங்களோட ஹஸ்பண்ட் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல சுபாஷ் சந்திர போஸை கொல்றதுக்கான பொறுப்பை இவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நீர் ஆரியா தன்னோட ஹஸ்பண்டா இருந்தாலும் பரவாயில்ல சுபாஷ் சந்திர போஸை காப்பாத்தணும்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்டையே கொலை பண்ணிருக்காங்க. இந்த கொலையை பண்ணதுக்காக பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் நீர் ஆரியாவை கொண்டு போய் ஜெயில போடுறாங்க. அங்க இவங்கள பல சித்திரவதைகள் பண்ணி சுபாஷ் சந்திர போஸ் எங்க இருக்காருன்றதை கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க சொல்லவே இல்ல. இன்னுமே கொடுமைகள் அதிகப்படுத்தி சுபாஷ் சந்திர போஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அவரு என்னோட நெஞ்சில தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பிரிட்டிஷ் ஆபீசர் ரொம்பவே கடுப்பாகி நீர் ஆரியோட மார்பகத்தை அறுத்து எங்க சுபாஷ் சந்திர போஸை காணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தான் மார்பகத்தை அறுத்து ரத்தம் கொட்டுற அந்த டைம்ல கூட சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிற இடத்த சொல்லவே இல்ல. இப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட பெண் வீராங்கனையை பத்தி உங்கள் எத்தனை பேருக்கு ஏற்கனவே தெரியுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.